ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரியில் ப்ளீட்டடு ஃப்ராக் தைக்க போகிறோம். இந்த சாரியில் எப்படி நீட்டாக நம்ம ப்ளீட் வச்சு ஃப்ராக் தைக்கிறதுக்கு கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எப்படி நெக் கட் பண்ணணும், எப்படி கேன்வாஸ் யூஸ் பண்ணி மாடல் ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு உயரம், அவங்களோட மொத்த உயரம் 56, ஷோல்டர் 15, ஆம்கோல் 16.25, மார்பு சுற்றளவு 35.25, இடுப்பு சுற்றளவு 28.5, சீட் சுற்றளவு 39, முன்கழுத்து 5.5, பின் கழுத்து 8, கை சுற்றளவு 11.10. அது ஏன் அப்படின்னா, கை உயரம் 8ங்கிறதுனால நம்ம 4 இன்ச்சு உயரத்தில் ஒரு அளவும் 8 இன்ச்சு உயரத்தில் ஒரு அளவும் எடுப்போம். இப்போ நம்ம பார்த்தது கஸ்டமரோட அளவு. இதில் தையலுக்கு எவ்வளோ கூட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உயரம் கூட 2 இன்ச்சு கூட்டியிருக்கோம். ஷோல்டரை 4ஆல் வகுத்துருக்கோம். நீங்கள் செல்லில் போடுறதா இருந்தால் வகுத்தல் போட்டு 15 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். நான் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல, அது எல்லாமே மட்டும்தான் நம்ம கூட்டியிருப்போம் 2 இன்ச்சு. மற்ற எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணி இந்த மாதிரி வரும். அதில் ஆம்கோல் பார்த்திங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஆம்கோல் எப்போவுமே 3ஆல் தான் வகுக்கணும். ஏன் அப்படின்னா, ஆம்கோல் 3ஆல் தான் வகுக்கணும். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி அந்த அளவுகளை கால்குலேட் பண்ணி ஆன்சராக கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஆன்சராக கொண்டு வந்தது கூட தையலுக்கு 2 இன்ச்சு கூட்டியிருக்கோம். கால்குலேஷன் நினச்சி பயந்துடாதீங்க. வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்குள்ளது எவ்வளவு ஈஸியாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ லைனிங்கோட ஒரு சைடில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அகலத்தை மடித்து போட போகிறோம். அகலம் நமக்கு 11 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உயரம் பார்த்திங்கன்னா, மொத்த உயரம் 56. அதை 4ஆல் வகுத்தோன்னா நமக்கு 14. அதான் மேலே உள்ள பார்ட்டு. அந்த 14 56 கழிச்சிங்க அப்படின்னா 42 ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச்சு கூட்டி 43. மேலே 14 ப்ளஸ் தையலுக்கு 1 கூட்டி 15. இப்போ உயரம் நம்ம 15 மார்க் பண்ணி லைனிங்கில் எடுத்துக்கலாம். துணியை 4ஆக நம்ம மடித்து போட்டிருக்கனால கரெக்டாக 15 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் உயரம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் மார்க் பண்ணுறோம் 2 இன்ச்சு. அப்புறமா உயரம் ஃப்ரண்ட்டில் 5.5 இன்ச்சு, பேக்கில் 8 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நெக்ஸ்ட்டு வளைவு போடுறோம். பேக்கில் ரவுண்ட் நெக் மாதிரி போடுறோம். ஃப்ரண்ட்டில் இந்த செயின் நெக், டைமண்ட் நெக் மாதிரி, அந்த வளைவு நெக்கு, அந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி நெக் தேவையோ அந்த மாதிரி நம்ம நீட்டாக வளைவு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஷோல்ட்ரு நமக்கு பார்த்திங்கன்னா 3 அரையில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆம்கோல் மார்க் பண்ணோம். அது 5.5, 5.5க்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்புறமா மேலே இருந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வளைவு போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோலில் காமனாக 1 இன்ச்சு வளைவு போட்டு எடுக்கணும். உள்வெட்டு முன் பக்கத்துக்கு மட்டும் 3/4 இன்ச்சு. ஓகேவா? அந்த மாதிரி நீட்டாக வளைவு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணணும். அதுக்கு முன்னே நம்ம ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு மார்க் பண்ணி சைடில் ஒரு வளைவு வெட்டுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள நெக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆம்கோலையும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஈவனாக இருக்கும். ஆனால் பேக் சைடை மட்டும், ஃப்ரண்ட் சைடை எடுத்துகிட்டு பேக் சைடை மட்டும் வச்சு நம்ம அந்த வளைவை எந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஐயும் சேர்த்து வச்சு பேக் சைடை கட் பண்ணிடக்கூடாது. கவனமாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்மளே ஓனாக டிசைன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளைவு மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வளைவு வரலைன்னா அப்படியே நம்ம மார்க் பண்ணி வளைவு கொண்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓனாக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 2 இன்ச்சு கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நெக் முடிகிற வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இப்படி டார்க் லைனாக கொடுத்துட்டு இதே அளவுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். கேன்வாஸ் யூஸ் பண்ண முன்னே ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஷோல்டர்லேருந்து சென்டரில் ஒரு டாட் வச்சோமா, வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷோல்டர்லேருந்து சென்டரில் ஒரு டாட் வச்சுருப்போம் 9.5 இன்ச்சு.
குறைஞ்சது 9.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம கீழே மார்க் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடு வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணுறதுனால நீட்டாக கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் ஷேப் கிடைக்கும். அதுக்காண்டி கம்பல்சரி ஃப்ராக் தைக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இது பழகுதீங்கன்னா நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஜக்கா கட் பண்ணிடணும். அந்த ஷோல்டர் நேர் சென்டரில் நம்ம டாட்டில் மார்க் பண்ணதை ஜக்கா கட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல டாட் பிடிக்கணும். நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணி நெக் சைடில் டிசைன் மாதிரி மார்க் பண்ணியிருந்ததை கேன்வாஸில் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படின்னா கேன்வாஸை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறது டார்க்காக தான் இருக்கும். அதை அந்த லைனிங் கிளாத்தை கேன்வாஸ் மேலே வச்சுட்டு நல்லா நீவி விட்டிங்கன்னா பேக்கில் இருக்க அந்த நம்ம லைன் வந்து கிளியராக அந்த கேன்வாஸில் மார்க் ஆகிரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அந்த மார்க்லேயே நம்ம கிளியராக டார்க்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சைடில் உள்ளதை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி மாடல் வைக்கணும் அப்படின்ட்டு தெரியாதவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் மேலே கரெக்டாக அதோட ஸ்டார்டிங்கையும் நம்ம நெக்கோட ஸ்டார்டிங்கையும் வச்சு நெக் ஷேப்பை அப்படி கரெக்டான ஷேப்புக்கு நம்ம வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நெக் ஷேப் கிளியராக கிடைக்கும். மார்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் நீட்டாக முடிஞ்சிட்டு அதுக்கு எப்படி கிளாத் கட் பண்ணுறோங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4ஆக மடிச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன கட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ணோம் லைனிங் கிளாத்தில். அதுக்கு வந்து சைடில் வந்து நமக்கு வந்து மடிப்பு பக்கம் இப்போ நம்ம வச்சுருக்குது ஓப்பன் சைடு. இப்போ எவ்வளவு நமக்கு வந்து நார்மலாக வந்து 9 இன்ச்சு தான் கை சுற்றளவு. நம்ம பஃப் வைக்கிறதுனால கை சுற்றளவை எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கோம் 5 இன்ச்சு. இது வந்து 8 இன்ச்சுக்கு பஃப் ஸ்லீவ் எப்படி வருதுங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கட்டிங் பார்த்துட்டு ஸ்டிச்சிங் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிளியராக எப்படி ஸ்லீவ் கட் பண்ணணுங்கிற வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லரிங்கை பற்றி ஈஸியாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கும். தைக்கிறது டெய்லரிங் வந்து ரொம்பவே ஈஸி. டெய்லரிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப விரும்பி செஞ்சோம் அப்படின்னா டெய்லரிங் ஃபீல்டை விட பெட்ரு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மடிப்பு பக்கத்தில் எப்படி கட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். அதோட சைடில் கீழே அடியில் கட் பண்ணுறோம். இது வந்து கையோட அடிப்பக்கம் மேலே வளைவு வந்திருக்குது மேல் பகுதி. ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ லென்த்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு நீட்டாக பப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை தூக்கி மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறோம். இது வந்து நம்ம 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு அப்படி நீட்டாக கட் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். எப்போவுமே 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும். புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து 1/4 இன்ச்சுக்கு கூடவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக வச்சுட்டு கரெக்டான அளவுக்கு தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னா ஏதாட்டும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியவே முடியாது. அதனால் கட் பண்ணும்போதே கிளியராக கரெக்டாக கட் பண்ணுங்கள். டாப் முடிச்சாச்சு. இப்போ டாப் முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து ப்ளீட் வைக்கிற ஏரியா கட் பண்ண போகிறோம். அதுக்கு சீட் சுற்றளவு பார்த்திங்கன்னா 40 3ஆல் பெருக்கணும்னா 120. அப்போ ப்ளீட் வைக்கிறதுக்கு அகலம் எவ்வளவு அப்படின்னா 120. அதை நம்ம டேப்டாக அளந்துக்கணும். சரி, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுக்கும்போது வந்து இந்த மெத்தடு யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக 40/3 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து நீட்டாக வரும். அந்த பார்ட்ரு வர இருக்குது. நம்ம அந்த பார்டரை கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் இப்போ கலர் வந்து பிங்க் கலரில் உள்ள சைஸ் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி அந்த பிங்க் கலரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் வச்சு பார்க்கும்போது சைடில் கம்மியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த சைடில் மாற்றி திருப்பி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்களாவே செக் பண்ணி பார்க்கணும் இந்த சைடு நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த சைடு நமக்கு உள்ள பார்ட்டு தான் தேவை. அப்படிங்கும்போது நம்ம வெளியில் உள்ள பார்ட் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஆனால் பிங்க் கலர் ஃபுல்லாகவே உள்ளே கவர் ஆகுது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ பிங்க் கலருக்கு வெளியில் வர்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இப்போ நம்ம மாடல் வைக்கிறதுக்காண்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்லீவுக்கு எப்படி மடித்து போட்டேங்கிறத பாருங்கள். அது அப்படியே ஸ்லீவை தூக்கி வச்சு கட் பண்ணிக்கலாம். அதோட வந்து கீழே உள்ள பார்ட்டு வந்து
கட் பண்ணது வீடியோவில் காட்டலை, நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி நமக்கு உள்ள ப்ளீட் வைக்கிற ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் கிளாத்து இப்போ நமக்கு 120 இன்ச்சு அகலம் வருதுன்னா நம்ம 2ஆக ப்ளீட் பண்ணுற மாதிரினாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை இதில் காட்டலை பாருங்கள். நம்ம நீட்டாக எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸ் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.